ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்சன் ஃபீலிங்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குமா எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பர்சன் ஃபீலிங்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற விவசாயம் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரோ கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஷுவராக வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீடிங் ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்போசிட் ஜெண்டரில் எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. ரீடிங்குள்ளே போகலாம். Ace of Pentacles, the High Priestess, okay, okay, Wheel of Fortune, the Fool, Page of Cups, okay, the Chariot, King of Swords, okay, okay, Knight of Wands, King of Pentacles, the Hierophant, okay, okay, ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆகி ஒரு 2 months இருக்கலாம், ஆர் 3 months இருக்கலாம், 6 months கூட இருக்கலாம். ஓகே ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ எண்டப் ஆகிட்டுண்டு, முடிஞ்சிட்டுண்டு. சரியா? உங்கள் பர்சன் வந்து ரொம்ப மெச்சூரிட்டி உள்ளவர். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் வந்து ரொம்ப ஹை மெச்சூரிட்டி உள்ளவர். அவங்க பர்சனல் விஷயத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து செல்ஃப் லவ் பண்ணுவாங்க ரொம்பவே. ஒரு பர்சன் வந்து அந்த மாதிரி ஒரு ஹை மெச்சூரிட்டியாக இருக்கிறதுக்கு ரீசனுமே எப்போவுமே அவங்க வந்து நிறைய பிரேக்கப்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் லைஃப்பில். ஓகே, அப்படி இருக்கும்போது தான் கண்டினியூஸாக பிரேக்கப் ஆகிட்டு இருந்தால் தான் அந்த பர்சன் வந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டி உள்ள பர்சனாக இருக்க முடியும். ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப மெச்சூரிட்டி உள்ள பர்சனாக இருக்கலாம். ஸோ உங்கள் பர்சன் வந்து எப்போவுமே உங்கள்கிட்ட என்ன சொல்வார்னா, உங்களை வந்து அவரோட மெச்சூரிட்டி லெவலில் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தருவார். ஸோ நீங்கள் காமாயிரு, அமைதியாயிரு, ஃப்ரீயாயிரு, பீஸ்ஃபுல்லாயிரு, எப்போவுமே ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காத, ப்ரெசன்ட் லைஃப்பை பற்றி யோசி, சந்தோஷமாயிரு, என்ஜாய் பண்ண லைஃப்பை, அந்த மாதிரி உங்களுக்கு எப்போவும் சொல்லுவாங்க உங்ககிட்ட. ரொம்ப இந்த பர்சன் சொல்லுவார், நீ வந்து ரொம்ப ஃப்ரீயாக விடு, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்காத ரிலேஷன்ஷிப்பை, கொஞ்சம் என்ஜாய் பண்ணு, இந்த அளவுக்கு சீரியஸெல்லாம் நீ எடுத்துக்க வேண்டாம், ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறலாம். ஸோ அதனால் நீ ரொம்ப சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காத, ரொம்ப அட்டாச் ஆகாத அப்படின்னு இந்த பர்சன் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டு உண்டு.
எப்போவுமே எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனநிலைமையில் இரு அப்படி இந்த பர்சன் உங்களுக்கு எப்போவுமே அட்வைஸ் பண்ணிட்டு உண்டு. ஒரு அக்செப்டன்ஸ் மோடில் எப்போவும் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த பர்சன் வந்து உங்களை வந்து உங்களோட ட்ரஸ்ட்டை வந்து இந்த பர்சன் வந்து பிரேக்கப் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் இந்த வேர்ல்டில் எல்லாமே நம்பி நீங்கள் இருக்கலாம், இவங்க தான் எல்லாமே நமக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் அவர் வந்து அந்த ட்ரஸ்ட்டை பிரேக்கப் ஆக்கிட்டு உண்டு. ஏன்னா உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த பர்சன் வேறு ஒரு பர்சன் கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. ஸோ நீங்கள் இந்த பர்சன்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டுண்டு எதனால் எனக்கு இப்படி துரோகம் பண்ணேன், என்ன சீட் பண்ணேன் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ ஏன் என்ன சீட் பண்ணிட்டேன்னு வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு நீங்கள் கேட்டதுக்கு அவர் கூலாக பதில் சொல்லியிருப்பார். காமாரு, அமைதியாரு, ஃப்ரீயாக விடு, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் அந்த பர்சன் மேலே போயிட்டு, ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டும் கூட எதுவும் நடக்காத மாதிரி அவர் வந்து ஈஸியாக சொல்லிடுவார். ஸோ அதனால் அவர் மேலே இருந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு போயிருக்கு. உங்கள் மைண்டில் நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் உண்மையாக இருக்கேன், ஆனால் அவன் வந்து இப்படி ஈஸியாக சொல்கிறானே, ஒரு கஷ்டம் கூட இல்லாமல் கூலாயிரு, அமைதியாரு அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க மனசில். இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப யோசிச்சுருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் வந்து அவர் உங்ககிட்ட வந்து ஒரு டபுள் கேம் ஆடியிருக்காருன்னு சொல்லலாம். உங்களுக்கு சீட்டிங் பண்ணியிருக்காரு, உங்களை டபுள் கேம் ஆடியிருக்காருன்னு சொல்லலாம். உங்கள் பர்சன் வந்து அதுக்கு பெரிய அளவு ஃபீல் பண்ணதெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு மெச்சூர் உள்ள பர்சன். இருக்கிறீங்கன்னா இரு, இல்லைங்கன்னா போகிறீங்கன்னா போ அப்படின்னு ஒரு நினச்சிட்டு இருக்கார் இவர். ஒரு சீரியஸ்னஸ் இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இல்லைன்னா உங்கள் பர்சன் வந்து 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து ட்ராவல், டிரைவிங் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கலாம். ட்ராவல் லைக் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா டிரைவிங் பிடிச்சவங்களாக இருக்கலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் உங்களுக்கு வந்து ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். அது சம்டைம் இன்னர் வைஸ் வந்து ஒரு ஃபீல்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். நம்ம தான் யாருக்குமே துரோகம் பண்ணலையே, ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, யூனிவர்ஸோட பார்வையில் நம்ம எல்லாருமே சேம் தான். இந்த பர்சனுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணும், இந்த பர்சனுக்கு மட்டும்தான் ஜஸ்டிஸ் கொடுக்கணும், நமக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி யூனிவர்ஸோட பார்வையில் எதுவுமே இல்லை. யூனிவர்ஸோட பார்வையில் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட், அந்த அளவு தான் நம்ம, அந்த பாயிண்ட்டை விட கம்மின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ எவ்வளோ பர்சன் உண்டு. ஸோ யூனிவர்ஸோட பார்வையில் வந்து நம்ம ஒரு சின்ன பாயிண்ட். ஓகே, நம்ம வந்து எந்த அளவுக்கு பெயின் அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போன ஜென்மத்திலேயோ இல்லை வேறு ஏதாவது தப்பு நம்ம பண்ணியிருக்கலாம், அதோட ஒரு கர்மா தான் நம்ம இந்த ஜென்மத்தில் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து யாரையாவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம் போன ஜென்மத்தில், இல்லைன்னா வேறு விதங்களில் யாருக்காவது நீங்கள் ஒரு கஷ்டம் கொடுத்துருக்கலாம். ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா, நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு ஹர்ட் எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. சரியா, ஓகே. ஒரு வழியாக நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கரண்ட்லி அக்செப்டன்ஸ் மோடுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. பாஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கார்மிக் கண்டிஷன் எனர்ஜி காமிக்குது. அதாவது கார்மிக் கனெக்ஷன்னா என்னென்னா, நிறைய வலி வேதனைகள் எல்லாம் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் அனுபவித்து கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லலாம். கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாட்டு நீங்கள் மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, நம்ம என்ன தான் எது பண்ணாலுமே, என்ன தப்பு பண்ணாலுமே யூனிவர்ஸோட பார்வையில் எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அந்த மாதிரி இந்த பர்சன் வந்து சீட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பர்சனுக்கு வந்து அது கண்டிப்பாகவே யூனிவர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, இந்த பர்சனுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து அதை உணர வச்சுட்டுண்டு. வேறு விதமாக அந்த பர்சனுக்கு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகியிருக்கலாம். யூனிவர்ஸ் வந்து அந்த பர்சன் உங்களுக்கு செஞ்ச அந்த வினையோட பலனை வந்து அந்த யூனிவர்ஸ் வந்து இந்த பர்சனுக்கு புரிய வச்சுருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் கரண்ட்லி என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, கொஞ்சம் ஹீலிங் ஆகிட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைம் அப்புறம் அவரோட ஃபீலிங்ஸ் வந்து
கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது ஷோராக. ஓகே, பட் நீங்கள் வந்து ஒரு வழியாக அந்த பர்சன் வந்து உங்களை சீட்டிங் பண்ணப்போ ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிங்க. பட் யூனிவர்ஸோட ஒரு கைடன்ஸ்னால உங்களுக்கு வந்து அது வந்து அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க லைஃப்பை. அந்த பர்சன் வந்து ரியலைசேஷன் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அவர் வந்து அந்த அந்த ரியலைசேஷன் அப்புறம் வந்து அவருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டிவைன் டைம் வரும்போது அவர் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக உங்களை கம்யூனிகேட் பண்ணுவார். அப்போ அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும். ஓகே என் இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். B important, J important, R important, K important, H important, W important. Important letters பார்க்கலாம். லெட்டர்ஸ் பார்த்துட்டோம். இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். 2, 16, 15, 19. ஓகே, எனி இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜான்வரி, மார்ச், ஜூலை, நவம்பர், செப்டம்பர். ஓகே, இம்பார்ட்டன்ட் கலர் பார்க்கலாம். வைலட் அண்ட் ஸ்கை ப்ளூ. ஓகே, எனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 18, 26, 36, 38, 40. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம். 444 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஷோராக அவங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே, இனி ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். சரியா, ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ்னால் நம்ம ஸ்பிரிச்சுவல் அவைக்கனிங் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ்னால் என்னென்னா நான் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்வது தான் ஒரு மனுஷனுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ்ங்கிறது. ஓகே, நம்ம யார், நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்போ உணர்வோன்னா ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் நமக்கு எப்போ வருதோ அப்போ தான் நம்ம உணர்வோம். சரியா, ஓகே, ஒரு மனுஷனுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வந்துட்டுன்னா அந்த பர்சன் வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும், மைண்ட் பீஸ் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து எப்போ நம்ம வந்து ஒரு அதிகபட்ச கஷ்டத்தில் நம்ம இருக்கும்போது தான் இனி இதுக்கு மேலே என்னால் முடியாது, ஒரு அதிகபட்ச கஷ்டத்தில் இருக்கும்போது தான் நம்ம வந்து கடவுளை தேடுறோம். கடவுள்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நான் யார், நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த தாட்டு தான் நம்மளை ஸ்பிரிச்சுவல் வேல வந்து நம்மளை ட்ராவல் பண்ண வைக்கும். ஓகே, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் நமக்கு வந்ததுன்னா நம்ம வந்து எதுலெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நம்ம எதெல்லாம் நினச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தோணும். சரியா, ஒரு மனுஷன் வந்து வேறு ஒரு மனுஷனில் வந்து எப்படி பார்ப்பானா ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வந்துச்சுன்னா இந்த பூமி எப்படி ரன் ஆகுது அவன் முன்னாடி ஒரு பார்வையில் பார்த்துருப்பானா, அந்த பர்சனுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வந்தப்போ அவன் இப்போ வேறு ஒரு பார்வையில் தான் பூமியை பார்க்க ஆரம்பிப்பான். ஒரு அமைதி எங்கே இருக்கோ அந்த இடத்த தான் தேடி தேடி போகிற மாதிரி இருக்கும். அமைதியாக இருக்கணும் எப்போவும் அப்படின்னு நினைப்பாங்க ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வந்துச்சுன்னா. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ வந்தால் கூட அவங்கள வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வந்துச்சுன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு சுச்சுவேஷன், ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய பவர் கிடைக்கும். மனசில் உள்ள ஒரு பயம், கோபம், வெறுப்பு இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கிட்டையுமே அன்பு காட்டுற மாதிரி வரும். நம்ம வந்து தியானம் பண்ணுவோம், அடிக்கடி இயற்கையை ரசிப்போம். இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் நமக்கு வந்துச்சுன்னா அதோட ஒரு சிம்டம்ஸ் சொல்லலாம். யாராவது உங்களுக்கு கெடுதல் செஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் மன்னிச்சிடுவீங்க அவங்கள. இப்போ ஓகே, இதுதான் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வந்தால் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம். ஓகே, ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் நமக்கு வரணும், நம்ம இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கோம், நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக டெய்லி வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணணும். 10லேருந்து 20 நிமிஷம் கண்டிப்பாக ஒரு மெடிடேஷன் பண்ணணும். நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும். நம்ம வந்து நம்ம என்ன மதத்தில் இருக்கோமோ அந்த நூல்கள் எல்லாம் அதில் வந்து நிறைய ஞானத்தை நம்ம பெறணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் நமக்கு வரும். நம்மளோட பழக்க வழக்கங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்ளணும். அமைதியை மட்டுமே நம்ம விரும்பணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் நமக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.